புழல் சிறையில் இருந்தவாறே இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் வீடியோ கால் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? வாங்கள் பார்ப்போம். போதைப் பொருளை கடத்தியதற்காக இலங்கை தமிழரான காசிலிங்கம் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை கைதிகள் தங்கள் உறவினர்களோடு ஆன்லைன் மூலம் வீடியோ காலில் பேசிக்கொள்ளும் வசதியை சிறை நிர்வாகம் ஏற்படுத்தியிருந்தது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சிறையில் இருந்த காசிலிங்கம் தனது மனைவி கிருஷ்ணகுமாரியிடம் வீடியோ காலில் அடிக்கடி பேசி வந்துள்ளார். அப்போது சில ரகசிய வார்த்தைகளை காசிலிங்கம் பயன்படுத்தி வருவது தொடர்பாக சென்னை மண்டல மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதனால் காசிலிங்கத்தையும் அவரது மனைவி கிருஷ்ணகுமாரியையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி சென்னையில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தப்பட்டதற்கான ஹவாலா பணம் சென்னையில் கைமாறுவது தொடர்பாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காசிலிங்கத்தின் மனைவி கிருஷ்ணகுமாரியை நிழல் போல கண்காணித்து வந்தவர்கள் 1.5 கோடி மதிப்பிலான அமெரிக்க டாலர், இந்திய ரூபாய் மற்றும் இலங்கை பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிருஷ்ணகுமாரியிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவலின் பேரில் போதைப் பொருள் கடத்திய குற்றத்திற்காக இலங்கையை சேர்ந்த சிறுவன் உட்பட 2 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலில் மண்டபம் அகதிகள் முகாமில் இருந்த இலங்கையை சேர்ந்த ஒருவருக்கும் சென்னையில் இருந்த கிருஷ்ணகுமாரியின் கூட்டாளி முகமது ரிசாலுதீன் ஆகியோருக்கும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை கைது செய்தவர்கள் அவர்களிடம் இருந்து 1 கிலோ 470 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளனர். இதனிடையே இவர்களை தவிர இன்னொரு கும்பலும் மணிப்பூரில் இருந்து சென்னைக்கு போதைப் பொருளை கடத்தி வந்த தகவல் அதிகாரிகளுக்கு கிடைத்தது. அவர்களையும் ரகசியமாக கண்காணித்த போது ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் காரில் போதைப் பொருளை கடத்தி சென்ற மூவரை மடக்கிய போலீசார் காரில் பதுக்கி வைத்திருந்த 2 கிலோ 700 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்ததோடு அவர்களையும் கைது செய்தனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான இந்த 2 வழக்குகளிலும் சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ 170 கிராம் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மொத்தமாக இலங்கை நாட்டை சேர்ந்த 3 உட்பட 9 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து இந்த 2 கும்பலுக்கும் இடையே தொடர்பு உள்ளதா எனவும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.